இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சில விதமான கேள்விகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா நமக்குள்ள சில கேள்விகள், என் பாவத்தினாலதான் இப்படி நடக்குதோ, என்னுடைய சாபத்தினாலதான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு இந்த கேள்வி இருக்குது. பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டிருப்பாங்க, ஆனாலும் இந்த கேள்விக்குள்ளேயே அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? சில பிரச்சனைகள் நடக்கும்போது, சில குடும்பத்துக்குள்ள போராட்டம் நடக்கும்போது, ஏன் எனக்குள்ள இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மகளே, நீ அந்த குற்ற மனசாட்சியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறா. ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். அதை குலைத்து போட்டு விட்டா. சில பிரச்சனைகள் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில, பாவத்து நிமித்தமாய் அல்ல. சில பிரச்சனைகள் நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அப்ப நீங்க தேவ சமூகத்தில இருந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும் என்று தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனையை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும் நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார்.